பிரித்தானியா தற்போது சர்வதேச எரிசக்தி சந்தையின் விலையேற்றத்தினால் பெரும் பாதிப்புகளுக்குள்ளாகும் நிலையில் இருப்பதாக எரிசக்தித்துறை செயலாளர் எட் மிலிபாண்ட் எச்சரித்துள்ளார். குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் பதற்றங்கள் மற்றும் உலகளாவிய எரிவாயு சந்தையில் நிலவும் நிலையற்ற தன்மை காரணமாக பிரித்தானிய வீடுகளுக்கான மின்சாரம் மற்றும் எரிவாயு கட்டணங்கள் மீண்டும் உயரக்கூடும் என்று அவர் கவலை வெளியிட்டார். மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்கள் காரணமாக கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விலைகள் உலகளவில் அதிகரித்துள்ளன. இதனால் வரும் ஜூலை மாதம் முதல் பிரித்தானியாவின் எரிசக்தி விலை வரம்பு 10% வரை உயரக்கூடும் என்றும் இது ஒரு சராசரி குடும்பத்தின் ஆண்டு பட்டியலில் சுமார் 160 பவுண்டுகள் கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் என்றும் நிபுணர்கள் கணித்துள்ளனர். சர்வதேச சர்வாதிகாரிகள் மற்றும் பெட்ரோல் நாடுகளின் கட்டுப்பாட்டில் உள்ள புதைப்படிவ எரிபொருள் சந்தைகளை நம்பியிருப்பது நாட்டுக்கு ஆபத்தானது என்று மிலிபாண்ட் குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் ரஷ்யாவின் உக்ரைன் ஊடுருவலால் ஏற்பட்ட விலை அதிர்ச்சியைப் போல தற்போதைய சூழலும் பிரித்தானிய மக்களை பாதிக்க அனுமதிக்க முடியாது என்று அவர் உறுதியாக தெரிவித்தார். இந்த சிக்கலுக்கு தீர்வாக பிரித்தானியா தனது சொந்த மண்ணில் உற்பத்தியாகும் தூய்மையான எரிசக்தி திட்டங்களை வேகப்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார். குறிப்பாக கடல்சார் காற்றாலைகள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் புதிய எரிவாயு மின் நிலையங்களை விட 40% விலை குறைவானது என்று அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கிடையில் வடக்கு கடலில் புதிய எண்ணெய் மற்றும் எரிவாயு அகழ்வாய்வுகளுக்கு மிலிபாண்ட் தடை விதித்துள்ளதை சில வர்த்தக அமைப்புகள் விமர்சித்து வருகின்றன. உள்நாட்டு உற்பத்தியை குறைப்பது எரிசக்தி பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் என்று அவர்கள் வாதிட்டாலும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியே நிலையான தீர்வாகும் என்பதில் மிலிபாண்ட் உறுதியாக இருக்கிறார்.